பிரிக்கப்பட்டவர்கள் என்பதை அறியாமல் அந்த எகிப்திலே 400 வருடங்கள் அடிமைகளாக வாழ்ந்தார்களோ, அதே போல இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி, இந்த வாழ்க்கையிலே நாங்கள் ஏதாவது ஒன்றை சாதித்து விட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அடிமைகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். எங்களுக்காக ஒரு நித்திய ராஜ்யம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. என்றென்றுமாக நித்திய காலமாக அந்த ராஜ்யத்தில் உம்மோடு நாங்கள் வாழப்போகிறோம். ஆண்டவரே, அதற்கு எங்களை நாங்கள் தகுதிப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, எந்த சூழ்நிலை அவர்களை உம்மை விட்டு பிரித்திருந்தாலும், எந்த காரியங்கள், எந்த நிலைமை அவர்களை உம்மை விட்டு பிரித்திருந்தாலும், இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்குவீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் அவர்கள் மேல் இறங்குவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கென்று முத்திரையாக நீர் கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் ஒவ்வொருடைய இருதயங்களிலும் ஆழமாய் நீர் இடைபடுவீராக என்று சொல்லி நான் செபிக்கிறேன். அப்பா, கடன் பாரத்தின் நிமித்தம், வியாதியின் நிமித்தம், ஆண்டவரே, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு தேவனே இப்பொழுதே அந்த ஆவியானவர் ஆண்டவரே அவருடைய கண்களை தெளிவாக்குவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிற கர்த்தருடைய ஆவியானவர், செய்ய வேண்டிய காரியங்களை போதிக்கிற கர்த்தருடைய ஆவியானவர், போக வேண்டிய இடங்களை காண்பிக்கிற கர்த்தருடைய ஆவியானவர், ஆண்டவரை எந்த இடத்திலே எப்படி அவர்கள் வாழ வேண்டும் என்பதை அவர்களுக்கு நீர் உணர்த்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நீர் அவர்களோடு கூட இடைபடுகிறதையும், பரிசுத்த ஆவியானவர் நீர் அவர்களோடு கூட இடைபடக்கூடியவர் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்வார்களாக. ஆவியானவரை நீர் வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே, வழியை காண்பிக்கிற தேவன் ஆண்டவரே, இதை செய்யாதே என்று உணர்த்துகிற தேவன், கட்டிந்து கொள்ளுகிற தேவன், ஆறுதல் படுத்துகிற தேவன், அரவணைக்கிற தேவன் ஆண்டவரே, சத்தத்தை ஆண்டவரே ஒவ்வொருவரும் தங்கள் இருதயத்திலே புரிந்து கொள்ளும்படியான ஆண்டவரே அவருடைய ஞான இருதயத்தை கர்த்தர் கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பாவை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும், தொடர்ந்து இந்த ஜெபத்தில் இணைய போகிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் நீர் பலமாய் நீர் இடைப்பட்டு ஆண்டவர் எப்படி நீர் மோசேயை நீர் அனுப்பினீரோ அதே போல இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நீர் பிள்ளைகளுக்காக நீர் கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிற ஆவியானவராக இருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குவீராக, விடுவிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைகளையும் உம்முடைய வார்த்தைகளையும் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தும். இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பாதுகாத்து உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த உலகத்திலே நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த உணர்வோடு கூட இந்த நாளிலே நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன்.